பிரியமானவர்களே, அதுல இருக்கிற ஆழமும், அதுல இருக்கிற அனுபவமும், அதுல இருக்கிற அஸ்திபாரமும், அதுல இருக்கிற ஆசீர்வாதமும் நமக்கு புரியல. அதனாலதான் அந்த ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தவறுகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா ஸ்பிரிச்சுவல் சைட்லயே பாருங்க, நிறைய காரியத்துக்கு, உபவாச ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், பைபிள் ரீடிங்க்கு முக்கியத்துவம் கொடுப்போம், எல்லாமே ரைட்டு தான். ஆனா ஆண்டவர் இடத்துல அன்பு செலுத்துற காரியத்துல பைபிள் ரீடிங் எப்படி முக்கியத்துவம் கொடுப்போம்? நீ எவ்வளவு அதிகாரம் படிச்ச? 10. நாம் 10 1வது படிக்கணும். ஆமா, நமக்கு அப்படி ஆயிட்டு, போட்டி ஆயிட்டு. பைபிள் படிக்கிறது பிரியமாகல, போட்டி ஆயிட்டு. இந்த சத்தத்தை யார் யார் கேட்குறீங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த செய்தியை நீங்க ஒருவேளை நீங்க இப்போ ஆன்லைன்ல இணைஞ்சிருக்கலாம். ஆண்டவரை நேசிக்கிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நம்மை அவர் வென்றதுக்கு காரணம் அவர் நம்மேல் வைத்த அன்பு அப்படிப்பட்ட. பழைய ஒரு பாட்டு உண்டல்லவா, என்னை வென்ற தேவ அன்பே என் உள்ளம் தங்கும் அன்பே, என்னை வென்ற தேவ அன்பே என் உள்ளம் தங்கும் ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவானே வாழ்த்தி வணங்கிடுவே. ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் பாடுங்க. என்னை வென்ற, என்னை வென்ற தேவ அன்பே, ஆமென். என்னை வென்ற, ஹல்லேலூயா. என்னை வென்ற அன்பு ஜெயிக்கும். நீங்க ஆண்டவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க.